பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் திருவெண்ணநல்லூர் ஒன்றிய முதல் மாநாடு திருவெண்ணநல்லூர் குரு கல்யாண மண்டபத்தில் ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநாட்டிற்கு ஒன்றிய கமிட்டி தலைவர் எஸ். கெஜலட்சுமி தலைமை தாங்கினார். மாநாட்டில் அஞ்சலி தீர்மானத்தை வி. ஆதிமூலம் வாசித்தார். மாவட்ட செயலாளர் பி. முருகன் சங்கக்கொடியை ஏற்றி வைத்தார். புதுப்பாளையம் கிளை செயலாளர் கே. தட்சிணாமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். மாநாட்டில் ஒன்றிய அமைப்பு கமிட்டி செயலாளர் ஏ. கோவிந்தராஜ் வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தார். மாநாட்டில் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் எம். ஆறுமுகம் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். மாநாட்டில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வி. ராதாகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் ஏ. கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் ஜி. ஜெயக்குமார், மாவட்ட துணை செயலாளர் எம். முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை வாழ்த்தி பேசினர். மாற்றுத்திறனாளி அல்லாதோர் போலி தேசிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டைகள் பெறுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர். மாநாட்டில் புதிய நிர்வாகிகளாக ஒன்றிய தலைவராக எஸ். கெஜலட்சுமியும், ஒன்றிய செயலாளராக தட்சிணாமூர்த்தியும், ஒன்றிய பொருளாளராக வி. ஆதிமூலமும் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.